Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நாடே பதறுது. எந்த வீட்டு ஹாலில் பார்த்தாலும் அந்த நள்ளிரவு கைது அரெஸ்ட் சத்தம் தான் கேட்குது. சம்பந்தப்பட்ட மனுஷன் அவரை உயிரோட இருக்காரா இல்லையா, அவரை தரதரன்னு இழுத்துட்டு போனது, இதில் சிபிசிஐடி ஆஃபீஸில் இழுத்துட்டு போனதெல்லாம் பின்னாடி வீடியோ வருது. அப்படியான ஒரு நிலையில் அந்த மனிதர் அந்த பேப்பரை கொடுத்ததும் அதில் அப்படியே அநீதி வீழும். வயசுக்காரனில் ஜெயலலிதா வீட்டில் மாடம் இருக்குது தெரியுமா, மேலேருந்து கையெல்லாம் ஆட்டுவாங்க. இங்கே கோவாடபுரத்துலேருந்து தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்கிற போயஸ் கடனுக்கு அது ஓப்பன் ஜீப்பில் கொண்டு போகணும். இவங்க இங்கே கைது பண்ணப்போ அந்த அல்லோலர் இருக்குல்ல, அதை கேட்குறதுக்கான அதை ஸ்டீரியோலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐயோ அடிக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த ஆஜானுபாவமாக இருக்கிற ஒரு கலைஞரை அப்படி தூக்கி காமிக்கணும், அவர் அங்கே பார்த்து ரசிக்கணும். ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் நக்கீரனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே திமுக அரசியல் ரீதியாக கடைசி வரை ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் பத்திரிகை ஜெயலலிதாவுக்கு அடிபணியாமல் அது துணிச்சலா நின்றுச்சுன்னா அது நக்கீரன்கிறனால தான். ஐபிசி தமிழ் வழங்கும் நக்கீரன் கோபால் செலிப்ரேட்டிங் 4 decades of fearless journalism. கலைஞருக்கும் நக்கீரனுக்குமான உறவு வந்து நீங்கள் பல தருணங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்க. நக்கீரனுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் வந்து கலைஞர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்காரு. அப்படி இந்த விஷயம் பற்றி பேசும்போது வந்து இன்னொருத்தர் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நக்கீரன் குடும்பத்திலிருந்து திரு கோவி லெனின் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். இல்லை, கலைஞரை பற்றி பேசும்போது அவர் ஊருக்காரரே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதனால தான் அவரை கூப்பிட்டோம். ஆமோதிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை ஒரு அதிகாலையில் வந்து உலுக்குன ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து கலைஞரினுடைய கைது. இந்த செய்தி வந்து நக்கீரனுக்கு முதல்ல எப்படி வந்து சேர்ந்துச்சு? ஏன்னா கலைஞர் வந்து கைதாகி போகிறதுக்கு முன்னாடி நக்கீரன் செய்தியாளர்கிட்ட தான் ஒரு விஷயம் எழுதி கொடுத்துட்டு போனார். இந்த விஷயம் முதல்ல எப்படி நக்கீரன் கிட்ட வந்து சேர்ந்துச்சு? எங்களால் தான் அப்போ கூட இருந்தார். இல்லை, அந்த நேரத்தில் கூட இருந்ததுங்கிறது அண்ணன் இருந்தாங்க. அப்போ நாங்கள் பீட்டு பிரிச்சுக்கிட்டோம். எனக்கு என்ன ஃபோன்னா, என்ன இருக்கீங்களா? ஆமாம் இருக்கேன். இல்லை, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டதா செய்தி. இல்லை, நான் இருக்கேனே, நான் வீட்டில் இருக்கேன். அப்போ யார்? அப்போ தான் அண்ணன் தூக்கியாச்சு. ஒன்று நாங்கள் உடனே பீட்டு பிரிக்கிறோம். ஜட்ஜி அசல் எனக்கு. ஆமாம், ஏன்னா அசோக் நகர். ஆமாம், அங்கே வந்து அந்த கீழ்ப்பாக்கம் டவர்ஸ் அங்கே வந்து இருக்காங்க. இந்த தகவல் வந்து அந்த நள்ளிரவு கடந்து இந்த மாதிரி அவரை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல வருது. அப்போ என்கிட்ட லேண்ட்லைன் ஃபோன் தான் அடிக்குது. இணையாசிரியர் காமராஜ் சார் அவர் தான் சொல்கிறார், இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு நக்கீரனில் ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு பத்திரிக்கையாளர் வேறு டிவி சேனலில் இருக்கார், அவரும் வந்து இது மாதிரி அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்களானதும் உடனே டக்குன்னு டிவியை போட்டு பார்த்தா அது ஸ்க்ரோல் போகுது, கலைஞர் கைதுன்னு கலைஞர் டிவி இதில் போகுது, சன்ஸ் நியூஸில் போகுது. எங்கே கொண்டு போகிறாங்க என்னங்கிறது தெரில. அப்புறம் தான் சிபிசிஐடி ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் டிவிஎஸ் 50 தான் என்னட்ட இருக்கும். நான் டிவிஎஸ் 50ல் போய் அந்த பக்கம் வண்டியை போட்டுட்டு இந்த சிபிசிஐடி ஆஃபீஸ் வந்து இப்போ இந்த ஓமந்தூர் ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தது. ப்ரெஸ் கிளப் வழியாக பின்னாடி போய் என்னோட டிவிஎஸ் 50யை போட்டுட்டு நீங்கள் போன பிறகு தான் பாலனை வந்து கதவெல்லாம். ஆமாம், அதுக்கெல்லாம் பிறகு தான் வரார். இவர் இணையாசிரியர் அங்கே இருக்கார். அங்கே வந்துடுறார் சிபிசிஐடி ஆஃபீஸ். அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும், நாங்கள் பின்பக்கமாக போகிறோம். அங்கே தான் கலைஞரை கொண்டு வர இடம். அப்போ அங்கே வந்து போலீஸுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது, விட மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் தான் முன்பக்க வாசல் வழியாக அன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு வந்து ஒப்பந்த கேட்டுன்னு சொல்லி அதை கதை இது பண்ணுறாரு. அப்போ மறியல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது போலீஸ்னால், இதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே அது அண்ணன் அதோட பின்னணியை நல்லா சொல்லுவாங்க. என்ன காரணம், ஏன் கலைஞரை நைட்டில் தூக்குனாங்க, ஏன் அப்படி கொண்டு போனாங்கங்கிறதுக்கு அண்ணா அப்புறமா சொல்லுவாங்க. ஆனால் இங்கேருந்து சிபிசிஐடி ஆஃபீஸ்லேருந்து அடுத்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, நேராக வேப்பேரி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இல்லை, நம்ம அசோக்குமார் ஜட்ஜி கொண்டு வராங்க. அதில் வேப்பேரிக்கு போயிட்டு தான் நின்று ஒன்று சல்லுன்னு எடுத்து போயிட்டு வேப்பேரி அது இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. இதில் என்னன்னா முதல் நாள் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அதே வேப்பேரி வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே போனதான் அங்கே தான் தாமோதரன் பிரகாஷ் அவர் தான் வந்து ஐவிட்னஸ் அந்த முரசொலி மாறன் அவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதல், அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறது அவர் பார்க்குறார். அப்புறம் அவர் அங்கேருந்து இதுக்கு வந்துட்டார், அசோக்குமார் அவர் மேஜிஸ்ட்ரேட் இதுக்கு கலைஞர் அழைச்சிட்டு வரப்போ அண்ணன், நான், இணையாசிரியர், இவர் எல்லாருமே அங்கே தான் இருக்கோம். நானும் அண்ணனும் பக்கத்தில் நின்றுட்டோம்.
இவங்க 2 பேரும் மேலே போயிட்டாங்க. கலைஞர் அசோக்குமார் ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டு அவர் அங்கே தான் பார்த்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு அவர் உத்தரவிட்டார். முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அதை மீறி தான் அவங்க இது கொண்டு போய் கீழே இறங்கி வரும்பொழுது அந்த கத்தை பேப்பரை அவர் இணையத்தில் கொடுக்குறாரு. இது மாதிரி இதில் ஏதாவது ஒன்று எழுதி கொடுங்கன்னு. அதாவது நாடே பதறுது. எந்த வீட்டு ஹாலில் பார்த்தாலும் அந்த நள்ளிரவு கைது அரெஸ்ட் சத்தம் தான் கேட்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட மனுஷன் அவரை உயிரோட இருக்காரா இல்லையா, அவரை தரதரன்னு இழுத்துட்டு போனது, இதில் சிபிசிஐடி ஆஃபீஸில் இழுத்துட்டு போனதெல்லாம் பின்னாடி வீடியோவாக வருது. அப்படியான ஒரு நிலையில் அந்த மனிதர் அவர்கிட்ட அதை கத்த பேப்பரை கொடுத்ததும் அதில் அப்படியே அநீதி வீழும் அறம் வெல்லும் அப்படின்னு அதை எழுதி கொடுத்து மூக்கான்னு போட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததுமே இணையாசிரியர் என்ன பண்ணார், இல்லை நீ இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிடுங்கன்ட்டார். ஸோ நான் என்னோடய ரோல் அதோடு முடிஞ்சிருச்சு. அவர் இதில் மத்திய சிறை வாசலில் போய் கலைஞர் உட்காந்ததை நானும் டிவியில் தான் பார்த்தேன். மற்றபடி அந்த நேரத்தில் அவர் கூடவே ட்ராவல் ஆனதுப்போ அந்த ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட்டை போய் ரிமாண்ட் பண்ணி அழைச்சிட்டு வரப்பெல்லாம் இவர் பிரகாஷ் இருக்கார், அவர் இணையாசிரியர் இருக்கார். அதுக்கப்புறம் அண்ணன் போயிட்டு உடனடியாக அந்த செய்தியை வந்து அப்போல்லாம் இவ்வளவு டிவி மீடியா ரேப்பரு அடுத்த கட்டம் போயிடுவோம்ல நாங்கள். அடுத்து ரேப்பரு அதுன்னு அன்றைக்கி சாயந்தரமே புக்காக போடணும் எங்களுக்கு. அதான் அப்போ தான் அண்ணன் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்ன அந்த பின்னணி வந்து அண்ணனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அதாவது ஜெயலலிதாவுடைய அந்த போலீஸ் ஃபெயிலியர் அந்த நேரம் நடந்தது. அவங்க என்ன திட்டமிட்டாங்கன்றா, கலைஞர் வந்து இரவு எப்பயுமே கோபாலபுரத்தில் தங்குவாங்க. அப்போ அவங்க திட்டம் கோபாலபுரம் வீடு தூக்குறோம், பின்னாடியே வந்து போயஸ் கார்டன். நீங்கள் ஒரு ரோடு தான், ராதாசன் ரோடு தானே, அதுக்கு இந்த பக்கம் கோபாலபுரம், அந்த பக்கம் போயஸ் கார்டன். அவங்க திட்டம் என்னென்னா, போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டில் மாடம் இருக்குது தெரியுமா, மேலேருந்து கையெல்லாம் ஆட்டுவாங்க. அங்கே 2 அம்மணிகளும் சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க. அது வந்து அவரை கைது பண்ணுறதுக்காகவே, அவரை தூக்குறதுக்காக ஆஜானுபாவமாக முருகேசன் ஒருத்தர் அவர் தூக்கிட்டு வராங்க. அவரை அந்த இடத்துல டிபெட் பண்ணுறாங்க. ஆஜானுபாவமாக இருப்பான், எருமாடு மாதிரி இருப்பான் ஹைட்டு. ஏன்னா அவங்க திட்டம் என்னென்னா, அவரை கொண்டு வந்து இங்கே கோபாலபுரத்துலேருந்து தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்கிற போயஸ் கார்டனுக்கு அவர் ஓப்பன் ஜீப்பில் கொண்டு போகணும். ஓப்பன் ஜீப்பில் போனால் கலைஞருக்கு வந்து தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரு பார்வை, கண்ணாடியை எடுத்துட்டா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் நீங்கள் ஒரு பக்கம் தூக்கிட்டாலே அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டா பின்னாடி எவனும் வர முடியாது. அப்போ நேராக போயஸ் கார்டன் கதவை 2 திறக்கிறோம். அது அந்த பாய்ஸ் கார்டன் கதவு பார்த்திங்கன்னா ஒரு முரட்டு கதவு, 2 கதவாக இருக்கும், ஒவ்வொன்று 4 கதவு, அப்படி திறக்க முடியும். அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. இவங்க இங்கே கைது பண்ணப்போ அந்த அல்லோலர் இருக்குல்ல, அதை கேட்குறதுக்கான அது ஸ்டீரியோலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐயோ அடிக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த ஆஜானுபாவமாக இருக்கிற கலைஞரை அப்படி தூக்கி காமிக்கணும், அவர் அங்கே பார்த்து ரசிக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்து தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒத்தையில் கூட்டு போகிறாங்க, அவருக்கு எங்கே கொண்டு போனாங்க, எங்கே பார்த்தாங்க, அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நடக்கிற மாதிரி திட்டமிட்டுருந்தாங்க. இது புண்ணியம் கட்டிக்கிட்டது யார் தெரியுமா, முரசொலி மாறன் தான். அன்னைக்கு நீங்கள் இயற்கை இவங்க என் தம்பி பாசையில் இயற்கை, நான் இறைவன். ஒரு விஷயம் நடந்தது. என்னைக்கும் கோபாலபுரத்தில் படுக்கிற அண்ணன் அன்னைக்கு ஆழ்வார்பேட்டையில் படுக்கிறார். தேடி போகிறாங்க. தேடி போனோன்னே இல்லைன்னொன்னே அங்கே இருக்காங்கன்னு பதறி போனோன்னே இவன் செக்யூரிட்டி பக்கத்தில் இருக்கிற முசல்மார் அண்ணன் வீட்டுக்கு போய், எம்பி வீட்டுக்கு போய், இந்த மாதிரி தலைவரை தேடி போலீஸ் வருது, ஆழ்வார்பேட்டை போகுதுன்னொன்னே இவர் அப்போ வெறியாக கிளம்பி தான் போகும்போது, அவன் போகும்போது வாசலில் இருக்கிற ஃபோனை உடச்சி தான் போகிறாங்க. போகும்போது அரெஸ்ட் பண்ண போகும்போது வாசலில் இருக்கிற ஃபோன், ஏன்னா இன்டர்காமில் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக வாசலில் ஃபோனை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே போகிறாங்க, கதவு திறக்கிறாங்க. இப்போது பெட்ரூமில் இருக்கார். என்ன அவசரம், பொம்பளை பிள்ளை இருக்கிற இடம் அப்படின்னாரு. அதை பற்றிலாம் கவலைப்படல. அது வரைக்கும் அவர் சாதுவாக வருவார். மாறண்ண வருவார், என்னப்பா ஆட்சி உன் ஆட்சி, உங்கள் ஆட்சி, மந்திரியாக இருக்க, பெட்ரூமில் பொம்பளை இருக்கிற இடத்துல வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் கலைஞர் கோவப்படவே இல்லை எங்கேயுமே. அது 1000 வாட்ஸில் 1,00,000 வாட்ஸு கோவத்தால் அவர் மாறன் வெடிச்சிட்டார். தாய் மாமனுக்கு ஒரு இடர்னா அவங்களுடைய பாண்டிங் தனி, வெடிச்சிட்டார். அதில் தான் அவன் தூக்குவான் இந்த முருகேசன். அப்போ முகமது அலிங்கிற அந்த
அந்த ஆள் நிற்போம், விடாத அப்படின்னு நான் சொல்லுவான். அந்த முகமதுலேயே நம்ம வந்து பின்னாடி ஜெயிலுக்கு அனுப்பின பெருமை நமக்கு தான். தெகல்கா அது என் தம்பி முத்திரைத்தாரில் ஏன்டா இவ்வளோ அக்கறை எடுக்கிறான் என்னென்னு பாருங்கள் தம்பின்னும். அவள் சிபிசிஐடி கையெழுத்து போட்டுட்டு கீழே தான் வெளியே வந்தானே ஒரு ஆயிடுச்சு, தூக்கிடுவோம் அப்படின்ட்டு. கலைஞருக்கும் நக்கீரனுக்குமான உறவு வந்து எப்படி இருந்தது? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவரோட நம்ம பயணிச்சோங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அது நமக்கு ஒரு குடுப்பனை, அது குடுப்பனைம்பாங்கல்ல, அது மாதிரி 1991 90 அப்போ இந்த தலைமைகளுக்கு அடிதடி அப்போல்லாம் அவங்க ஆட்சி, அவங்களுக்கு எதிரான நியூஸ் தான் நம்ம போட்டது. ஏன்னா ஒரு அரசாங்கம் சீல் வைக்குது, நம்ம வந்து சீல் வச்சு 2 பேரும் வெளியே வந்து சண்டை போட்டாங்கன்னா இல்லை உள்ளே போய் தான் அடித்தாங்கன்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக விட்டோம். அதெல்லாம் நோ கமெண்ட்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அவர் வந்து நியாயமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. 91 ஆட்சி மாறிடுச்சு, ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வந்து ரொம்ப நக்கீரன் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ரொம்பனா அப்போல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கேள்விப்பட்டீங்க சின்ன பிள்ளையில் ஒரு செய்தி போட்டால் ஆட்டோவில் ஆள் வருவான், 3 ஆட்டோ 4 ஆட்டோன்னு வரும், டம்மன்னு வந்து சவுக்கு கடையில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இருந்த தம்பிகளுக்கு இருக்காங்க, இங்கே சுரேஷ், சந்திரமோகன், கௌரி, மோகன், ஆனந்த், பிரான்சிஸு, அப்போ இருந்த தம்பிகள் ஒரு 10 எப்படியும் 15 பேர் இருந்தால், சுந்தர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. உள்ளே வந்து புகுந்த தம்பி அது பார்த்திங்கன்னா, அப்போ நாங்கள் அந்த கேட்டே வந்து 2-3 கேட் போட்டுருவோம். என்ன அங்கேயும் வாசலில் வந்து என்னை மாதிரி மீசை வச்சு 10 பேர் வெளியே நிற்பான். வர்றவன் குழம்பு போட்டுன்னு ஒரு மீசை தானே அடிக்க சொன்னாங்க, என்ன 10 மீசை இருக்குன்னு ஓடிடுவேன். அப்போ மேலே வந்தானே ஒரு ஆட்டை போதேன் அப்படின்னா நான் வேகமாக தப்பிச்சு ஓடிடுவேன். புரியுதா? இந்த கலைபுரம் அப்போயே ஃபஸ்ட் அரெஸ்ட்டே 91 ஆகஸ்ட் 16 நாங்கள் 3 பேர் அரெஸ்ட் ஆகிறோம். இதை கண்டித்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கோவம் இருக்கும். நான் ஒரு லேஅவுட் பேசிக்காக தான் அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஜெயலலிதா ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அட்டைப்படம், அக்யூஸ் நம்பர் 2 சசிகலா ஜெயிலில் இருக்கிற மாதிரி, அக்யூஸ் நம்பர் 3 செங்கோட்டையன், இப்படி வரிசையாக 4 போட்டோமா. 4ஆவது போட்டு முடிஞ்ச உடனே எங்கள் ஐயா சின்ன குத்தூசின்னு, அதாவது கலைஞருடைய நண்பர், அவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார், ஒத்துக்க மாட்டார். இவங்க அப்பாவுக்கு எங்கள் குத்தூசியா நண்பர். அப்பா அவங்க என்ன பண்ணார், ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு விட்டாங்க முரசொலிக்கு போனேன். தலைவர் பார்க்கணுனார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ முரசொலி ஆஃபீஸில் அப்போ அண்ணன் வராங்க, கலைஞர் வராங்க. அப்போ உள்ள ஐயா தான் கூப்பிட்டு போனாங்க. போகிறேன், அவருடைய பக்குவம் என்ன தெரியுங்களா, நீங்கள் என்ன சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவர் அறைக்கு போகும்போது அவர் எந்திரிச்சு நிற்பார். வாங்க எந்திரிச்சு நின்று தான் நம்ம வர சொல்லிவிட்டு வரவேற்றுட்டு உட்காருவார். நாம் இப்பயும் அது அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட பழக்கம் தான் அதெல்லாம். போனேன், வரிசை அக்யூஸ் 1 2 3 4 4 புக்கும் டேபிளில் இருக்குது, அவர் முன்னாடி இருக்கு. என்ன இது என்னாரு, இல்லைண்ணே அது விடக்கூடாதுண்ணே, நான் அப்போ தான் சொல்கிறேன் விடக்கூடாதுண்ணே, ரொம்ப இல்லை கொஞ்சம் பார்த்துப்போங்க. ஏன்னா அவருக்கு தெரியும்ல அந்த அம்மாவுடைய குணம், அது ரொம்ப வீரியமாக இது ரொம்ப நம்ம வீரியமாக இருக்குது, அது ரொம்ப வீரியமாக எடுத்துச்சுன்னா தரமட்டமாக்கிடுவாங்கல்ல. அதனால் போதும், அதெல்லாம் நேரம் வரையில் எப்போ எப்படி பண்ணணும்லாம் பண்ணிக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதோடு நிறுத்தினேன். நான் வந்து அக்யூஸ் நம்பர் 20 வரைக்கும் எடுத்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? முதல்ல வரிசையை சொன்னீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் நான் வரல, 20 வரிசை வரல. கலைஞர் சொன்னதும் அது கொஞ்சம் நான் இப்போ நக்கீரன் வாசகன் அந்த நேரத்தில். ஆமாம், இதில் என்ன முக்கியமானா, முதல் முறையாக வந்து இவங்க வந்து ஜேவின் வாட்டர் கேட் ஊழல் அப்படின்னு நக்கீரனில் அந்த ஒரு அட்டப்பட கட்டுரை வந்ததுக்காக அண்ணன் அப்போ ஆசிரியர் குழுவில் இருந்தவங்க இவங்கெல்லாம் கைதானதோட, அப்போ நீங்கள் பிரகாஷ் அப்பா வந்தீங்களா? 93? இல்லை அது ஐயா கணேசன் பிரிண்டரு கணேசன், அவரையும் பின்ன அந்த அவருக்கு கொடுத்த டார்ச்சரில் அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவருடைய அந்த கைது, நக்கீரன் மீதான நடவடிக்கை, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இது எல்லாத்தையும் கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. புஷ் சென்டர்னு இங்கே வேர்ல்டு யூனிவர்சிட்டி இருக்கணும், அந்த இடத்துல படத்திறப்பு எழும்பூரில் நடக்குது. அது அவர் படத்திறப்போட
நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நக்கீரன் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அது வந்து கலைஞரோட இருக்குது, கலைஞரோட கலரில் இருக்குது, திமுக ஆதரவு அப்படின்லாம் சொல்கிறது ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஆனால் அரசியல் காரணத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயிச்சு மிருகபல மெஜாரிட்டியோட எதிர்க்கட்சியே கிடையாது. இங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் தான் கூட்டணி, அவங்க தான் எதிர்க்கட்சியாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் குங்குமம் சுமக்கும் கழுதைகள்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிட்ட காலம் அதுக்கு நோட்டீஸ் பாயிண்ட் குங்குமம் சுமக்கும். அப்போ வந்து திமுகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பரிதி தான் இருக்கார். செல்வராஜ்னு இன்னொருத்தர் இருக்கார். அவர் மதிமுக போயிட்டார். இருந்தாலும் அப்போ மதிமுக பிரியலைனாலும் அவர் சைலண்ட்டாக தான் இருக்குது. பெருசாக அவருடைய ஆக்டிவிட்டிலாம் இதாக இருக்குது. ஒன்றோ ரெண்டோ அதில் என்ன பெரிய இருக்க போகுது இதில் திமுகவுக்கு. மற்ற கட்சிகளும் தலா ஒன்று தான். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு திருவாரூரில் மட்டும், இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு திருத்துறைப்பூண்டி, ஜனதாதளத்துக்கு அங்கே இதில் விளவங்கோடு, இது மாதிரி ஒவ்வொரு சீட்டு. திருநாவுக்கரசர் அவர் அறந்தாங்கியில் ஜெயிச்சு வந்திருக்கார். இப்படி தான் அந்த எதிர்க்கட்சி வரிசைன்னு இவ்வளவு தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மக்கள் மத்தியிலேயே வந்து இது ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு வெற்றி இது வரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை. திமுக ஒத்த சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, இது எதிர்காலம் இல்லை, இனி எல்லாமே ஜெயலலிதா என்ன பண்ண போகிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இந்த பக்கம் யாருமே இல்லைங்கிற ஒரு சூழலில் அந்த உஸ் சென்டரில் நடந்த நக்கீரன் நடத்தின அந்த கண்டன கூட்டம் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக முதன் முறையாக ஜனநாயக சக்திகள் ஒரு மேடையில் திரண்ட முதல் ஒரு நிகழ்வு. நீங்கள் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். பாமாணிக்கம் இருந்தார், என்றாம் இருந்தார், எல்லாரும் சுப்பு இருந்தார், இருந்தார். இத்தனைக்கு அவர் காங்கிரஸில் இருந்தார். அந்த அதுதான் சொல்கிறேன். அது 5000 பேர் அப்போ தம்பி உசு வந்து இடம் சுற்றி இல்லை, அது வெளியில தான் நாளாக நின்று கேட்டேன். உள்ளே அரங்கத்துக்குள்ளே போக முடியல. என்னன்னா இவங்க யாரும் இனிமேல் வந்து இந்த அரசியலே இவங்கெல்லாம் ஈடுபட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு. அப்போ இது வந்து ஜனநாயகம்ங்கிறது நீங்கள் எதேச்சதிகாரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத காட்டினது நக்கீரன். இதே இதில் இன்னொரு கட்டத்தில் நான் பார்த்தது 2003 ஏப்ரல் 11ஆம் நாள் அண்ணனை வந்து பொடாவில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு கண்டன கூட்டம் நடக்குது அந்த நேரத்தில். அப்போ நக்கீரன் மேலே தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் ஒரு கண்டன கூட்டம் நல்லா பார்த்தோம்னா அப்போ திமுக, பாமக, மதிமுக எல்லாமே வந்து வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற நேரம். ஸோ கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு இவங்க வேறு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பொடா சட்டத்தை கொண்டு வந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட்டு. பொடா சட்டத்தில் வேண்டாதவங்களெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறது அதிமுக கவர்மெண்ட். இந்த இந்த சூழலில் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போக போகுது, என்னவா பண்ண போகிறாங்க? பொடா சட்டத்தோட அது நிறைவேறுவதற்கு குரல் கொடுத்த வைகோவே பொடாவில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. திமுக என்ன பண்ண போகுது? எல்லாருக்கும் அந்த குரல் வந்தப்போ அப்போ வந்து பத்திரிகையாளர் சுதந்திர பாதுகாப்பு குழு அப்படின்னு பேரில் நக்கீரன் முன்னெடுத்த காமராஜர் அரங்கத்தில் எடுத்த அந்த நடத்தின கூட்டத்தில் தான் முதன் முறையாக கலைஞருடன் மீண்டும் அந்த அந்த இதுக்கு பிறகு இந்திய கூட்டணிக்கு திமுக போன பிறகு அவங்களோட காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு மேடையில் ஏறினாங்க. அப்படின்னா இல்லை, பாமகலாம் ஒன்றா தான் இருக்குது. பாமக, மதிமுக, திமுக சைடில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்றா வராங்க அந்த ஒரு மேடை ஏறி. அதுதான் 2004 40க்கு 40 வாங்கின கூட்டணி. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், அசைக்க முடியாத சக்தின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அதை மாற்றக்கூடிய, அதாவது வெறும் நக்கீரன்கிறது செய்திகளை போட்டுச்சு, அது பத்திரிகை வாசகர்கள் படித்தாங்க, வியாபாரம் நடந்துச்சு, அது கிடையாது. அது பண்ணியிருக்கிற ஒவ்வொன்றும் ஆன சமூக தாக்கம் இருக்குல்ல, அது முக்கியம். அந்த ஒவ்வொரு தாக்கத்திலையுமே கலைஞர் வந்து நக்கீரனுக்கு முழுமையாக அவர் வந்து நின்னார் அப்படிங்கிறது தான் அதில். இங்கே ஒரு வீட்டிலன்னு ஒரு அட்டை, அந்த அட்டைக்கு பிச்சு அடிச்சு நம்மளை. அதாவது தமிழ்நாடு பூரா எரிக்கிறாங்க, ஏஜெண்ட் அடிக்கிறாங்க, பத்திரிக்கை கடையில் எங்கேயும் தொங்க விடக்கூடாது, வாங்கினவொன்று அடிக்கிறான், இப்படிலாம் போயிட்டு இருந்தது. அப்போ அடிக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஒரு இஷ்யூ வந்து நான் சிவகாசியில் அடித்து கொண்டு போகிறேன். அந்த இதை கண்டித்து நம்ம வந்து ஒரு தலையங்கம் எழுதுகிறோம். தலையங்கத்துக்கு என்னையை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் தப்பிச்சு ஓடுறேன், எங்கள் பிரிண்டரை தூக்கிட்டாங்க. அடிச்சிடக்கூடாது, இனிமேல் பத்திரிக்கை இனிமேல் இவன் வெளியே வரக்கூடாதுன்னு பிரிண்டர் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ நான் போய் சேர்ந்த இடம் எங்கே? முரசொலி.
வேறு இல்லை. எல்லாரும் ஏன்னா நான் போனால் பிரிண்டிங் பண்ணுற இடத்துல பூரா போர்டு போட்டேன், இவ்விடத்தில் நக்கீரன் நடித்து கொடுக்கப்பட மாட்டாது. எல்லாம் ஜென்செட்டு வச்சு நம்ம சரி கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான், கரண்ட்டை கட் பண்ணுறான், ஜென்செட்டு வச்சா ஜென்செட்டை எரிச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில் கலைஞர்கிட்ட தான் போனேன் முரசொலிக்கு. போன உடனே என்னன்னாரு, இல்லைன்னா வேறு வழி இல்லை. உடனே மாறன், அப்போ மாறன் இருந்தாங்க, கூப்பிட்டு கோபால் என்ன சொல்கிறத செய்யுங்க. அப்போல்லாம் கை கொடுக்கலன்னா தம்பி உண்மையிலே நன்றி மறக்கூடாதுமாங்கல்ல. அப்போ ஏன்னா எல்லா பிரிண்டரும் கதவு மூட்டான், முரசொலி மாத்திரம் தான் நமக்கு அடித்து கொடுத்தாங்க. அந்த 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 என்னது அந்த பாண்டிங் சொல்கிறாங்கல்ல ஆங்கிலத்தில். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளன், நம்ம வந்து அவனுக்கு இடர் வர நேரத்தில் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறது அவர் தான். இல்லை, கலைஞருக்கும் நக்கீரனுக்குமான பாண்டிங் இவ்வளவு இருக்குது. ஆனால் அதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் நக்கீரன் மீது போடப்பட்ட அவதூறு வழக்கு. நீங்கள் இவ்வளோ பாண்டிங் இருக்குது, இப்போ அண்ணா சொல்லும் போதே சொன்னாங்க, இது வந்து திமுகவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பத்திரிகை செயல்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்படின்னாலும் திமுக ஆட்சியில் அவங்க மேலே போடப்பட்ட அவதூறு வழக்குகள் இருக்குது தானே? நிறைய இருக்குது. முண்டாக 22 வழக்கு தம்பி. இன்னைக்கு காலையில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ரஞ்சிதான்னு ஒரு நித்யானந்தாவோட சிசிஐ அவங்க போட்ட கேஸு இன்றைக்கி ஆட்சி யார் ஆட்சி? போலீஸ் கேஸ். அது யார் ஆட்சி? திமுக ஆட்சி இப்போ நடக்கிறது. 2010 நம்ம நித்யானந்தாவை வெளியே கொண்டு வந்தோம், நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அவன் இப்போ நாடு விட்டு நாடு அனுப்புனது நக்கீரன் தான். அந்த பெருமை நமக்கு தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீடியோ வெளியிட்ட உடனே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நித்யானந்தா எங்கே போயிட்டான்? அங்கே கும்பமேளாவில் போயிட்டான், தப்பிச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோ போகுது, பரபரப்பாகுது, பேசப்படுது. அவன் கும்பமேளா தப்பிச்சு போயிட்டான் அந்த ஆள். ரஞ்சிதா வந்து சகோதரி எங்கே அமெரிக்காவில் இருக்குன்னு அந்த அம்மா பாரின் போயிடுச்சு. புரியுதா? தலைமறைவு 2 பேரும். 2010 2011 ஆட்சி மாற்றம் வருது. அவங்க 2 பேரும் ஜங்குன்னு வந்து இறங்குறாங்க. அவன் ப்ரெஸ் மீட் வைக்கிறான், நீங்கள் நக்கீரன் தானே அப்படிமா. ரைட்டா? அவங்க வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்னை இப்படி எழுதிட்டாங்கன்னு அவங்க. அடுத்த நாள் நாங்கள் தலைமறைவு. ஆட்சி மாற்றது, அதாவது நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்காக அவங்க தலைமுறை வானாங்க. ஆட்சி மாற்றம் ஆச்சு. ஜெயலலிதா வந்த உடனே நாங்கள் தலைமறைவு. நானும் 3 மாதம் என்ன அப்போது தலைமறைவாகி அன்னைக்கு அந்த அம்மா ஒரு கேஸ் போடுது. அதாவது ரஞ்சிதா வந்து எங்கள் மேலே ஒரு போலீஸ் கேஸு. அந்த கேஸு இன்றைக்கி வரைக்கும் போகுது. திமுகவுலேயும் போகிறாங்கன்னா இப்போயும் நடக்குதுங்கிறது 2. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, டெபமெட்ரியை விட இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பரபரப்பாக நம்ம அது பேசுகிறதுனால தான், நம்ம அதை வெளிக்கொண்டதுனால தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்குது. அந்த கேஸுக்கு, அந்த வழக்குக்கு ஒரு உயிர் இருக்குல்ல தம்பி, இன்னும் இருக்குது. அது எங்கள் பாப்பா அம்மாவும் தான் பார்த்துட்ருக்காரு. அந்த வழக்கை நாம் தான் வந்து வெளியே கொண்டு வந்தோம். அது அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் வெளியே கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது அதுக்கு புலனாய்வு அது மெயினாக பண்ணிகிட்டு இருந்தது தம்பி பிரகாஷும் அப்போது வந்து அஜித்து ஃபோட்டோகிராஃபர் 2 பேர். கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வராங்க. 2 பேரையும் அடித்து கொல்றதுக்கு, காரேற்றி கொல்றதுக்கு ஒரு பெரிய அதெல்லாம் டேரிங். அது பூரா இவங்களே வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோவும் ரொம்ப ப்ராப்ளமாச்சு. அதாவது ஒரு பத்திரிகைக்காரனை பட்டப்பகலில் கார் ஏற்றி கொள்றதுக்கு இதெல்லாம் நடந்தது இப்போ தான், இங்கே தான், திமுக ஆட்சியில். ஆமாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போது தாமரைக்கண்ணன் இருந்தார். ஏடிஜிபிக்கு ஃபோன் பண்ணோன்னே அந்த சம்மந்தப்பட்ட ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைவாசல் அக்கரன்ஸு, தலைவாசல் பக்கத்தில். அதனால் ஆத்தூரில் அட்மிஷன். அப்போ நைட்டாக நாங்கள் அப்போ தோழர் விடுதலை செய்தி தோழர்களை வச்சு இவரை நான் இங்கே கொண்டு வர சொல்லிட்டோம். ஓமந்தூரால் இங்கே அட்மிட்டு. 2 பேரும் இங்கே அவருக்கு அந்த அஜித்துங்கிற பல்லுலாம் போச்சு அவங்க அடித்ததில். தப்பிச்சது பெருசு. உண்மையிலேயே இவர் சாதுரியமாக இவர் தான் கார் ஓட்டினார். அந்த நேரம் ஏதாவது ஒரு பெரிய வண்டி வந்திருந்தால் நேரம் பிரகாஷ் இங்கே இல்லை. அந்தளவுக்கு சாதுரியமாக வந்ததுனால இங்கே கொண்டு வந்தாச்சு, இங்கே வச்சு காப்பாற்றியாச்சுன்னு வச்சுங்க. இப்போ அந்த 6 பேர் அரெஸ்ட் ஆனான்ல, நான் போய் பர்பஸாக போய் சொல்கிறேன், அண்ணே 6 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கான், ஏதாவது அவன் பெயிலில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். யாருக்கிட்ட? 4 பேர். அது அப்புறம் சொல்கிறேன். 4 நாள் கழித்து பெயிலில் வந்துட்டாங்க. பெயிலில் வந்தாச்சா. யார் பின்னாடி? சைலேந்திரவாரன் ஒரு பெரிய நேர்மையாளர் ஒருத்தர் இருந்தார் நம்மகிட்ட. அவர் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டார். எனக்கு அதில் வருத்தம். ஏன்னா என் குடும்பத்தை சேர்ந்த என் கூட இருக்கிற 2 தம்பிகள்
காரேற்றி கொள்ள வந்த இது அவனுல அது அட்டம் பண்ணவன் அவன் தெரிஞ்சும் 6 பேர் பெயில் இருக்கான். இன்றைக்கி அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது. யார்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க பெயிலில் வந்துடக்கூடாது அப்படின்னு? சொல்ல வேண்டியது சொன்னோம். புரிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் போட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை 22. மொத்தமாக நக்கீரன் மேலே இருக்கிற வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? தெரில தம்பி, இன்றைக்கி வரையும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம போட்ட கேஸ் வேறு இருக்குது, அது வேறு இருக்குது, எல்லாம் இருக்குது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் வெளிக்கொண்டு வந்த செய்திகள் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளனாக எல்லா காலத்துலேயும் நான் பார்த்துருக்குறேன். நிறைய 96 2001 காலத்திலும் சரி, 2006 2011 சரி, இதெல்லாம் திமுக ஆட்சி காலம், கலைஞர் இருந்த காலம். நான் மற்றதை விட்டுருங்க. இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கை, அதில் காவல்துறை எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. நான் சொல்கிறது வந்து ஒரு அரசு தரப்பு திட்டங்கள் அல்லது அரசு அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இவர்களை பற்றி கூட இப்போ செய்திகள் வந்திருக்கு. அதுதான். அதுக்கப்புறமும் கூட கலைஞர் வந்து எப்பொழுதும் நக்கீரனை வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. 2012 வந்து ஒரு செய்திக்காக மாட்டுக்கறி செய்தி போட்டப்ப தாக்குதலில் கலைஞர், நான் சொல்கிறது கலைஞர் கூட நின்னார். நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க. முதல் அறிக்கை, கண்டன அறிக்கையும் அவர்கிட்ட தான் வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் கலைஞர் எப்படி இது பண்ணார். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏன் கலைஞர் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் திமுக மீதான விமர்சனத்தையும் வைத்த பொழுதும் இன்றைக்கும் திமுகவை பற்றி நக்கீரனில் செய்திகள் வரதான் செய்யும், எதிரான செய்திகள் வரதான் செய்யும். எல்லாரை பற்றியும் வரும்பொழுது திமுகவை பற்றி வரும். ஆனால் பொதுவாக வந்து திமுக ஆதரவு பத்திரிக்கை அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து ஏன் ஒரே விஷயம், ஏன் திமுக ஆதரவு பத்திரிக்கைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் நக்கீரனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே திமுக அரசியல் ரீதியாக கடைசி வரை ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு பத்திரிகை ஜெயலலிதாவுக்கு அடிபணியாமல் அது துணிச்சலாக நின்றுச்சுன்னா அது நக்கீரன்கிறனால தான் அந்த பேர். கலைஞர் ஏன் நக்கீரன் மேலே அந்த ஒரு பாண்ட் சொன்னாங்களா, அண்ணன் சொன்னாங்களா, அந்த பாண்ட் ஏன் அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ், அது எனக்கு வாயில் வராது, அந்த பிணைப்பு இணைப்பு. அது ஏன் அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வந்தவருங்கிறத அவர் பல முறை சொல்லியிருப்பார். இந்த நிகழ்ச்சியிலையும் அதை சொல்லியிருப்பார். அப்படி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் கலைஞர். அவரும் ஒரு பத்திரிகையாளராக தான் வர்றார். முதல் அவருடைய அடையாளம், அவருக்கு பன்முகத்தன்மை இருந்தாலும் அவரோட முதல் அடையாளமும் முதன்மையான அடையாளமும் கடைசி வரையும், அவருக்கு நினைவு இருந்த நாள் வரையும் அவர் ஒரு பத்திரிகையாளராக எழுதிட்டு தான் இருந்தார். அப்போ ஒரு நம்மளை மாதிரி ஒரு எளிமையான பின்னணியில், ஏன்னா பத்திரிகை ஜாம்பவான்கள், பத்திரிகை உலகம் தமிழ்நாட்டில் யார் கையில் இருந்ததுன்னு அந்த இவ்வளோ அரசியல் நடத்தின கலைஞருக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு எளிய குடும்பத்து ஒரு ஆள் சொந்த முயற்சியில் இவ்வளோ தூரம் உருவாக்கி ஒரு நிறுவனமாக இத்தனை ஜாம்பவான்களுக்கு நடுவில் வந்து அதை நிறுத்தியிருக்கும் பொழுது அவருக்கு தெரியுது இதுக்கு பட்டிருக்க பாடு எவ்வளோ இருக்கும், இதுக்கு கொடுத்துருக்கிற விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான். கடைசி வரை கலைஞர் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும், ஏன் நக்கீரனை பற்றி அவர் முரசொலியிலே விமர்சனம் பண்ணி கலைஞரே எழுதியிருக்கார். அதெல்லாம் கடந்து கூட நக்கீரனுக்கு ஒரு நெருக்கடி, அது கருத்துரிமைக்கான நெருக்கடினா முதல் குரலாக ஜனநாயக காவலராக குரல் கொடுத்தவர் கலைஞர். இல்லை, அதான் தம்பி சொல்லிட்டு, அப்படி அவர் நம்ம கீழேருந்து வரவன் ஜெயிக்கிறது அவருக்கு பிடிக்கும். அவருக்கு எப்பயுமே நம்ம ஒருத்தன் சாதாரணமாக இருக்கான், அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா அவர் அள்ளி அனுப்பார். எந்த அள்ளி அனுப்புனா நம்ம பணம் காசு அப்படிலாம் கிடையாது. நமக்கு கஷ்டம் வரையில் கூட நிற்கிறது இருக்குல்ல. எனக்கெல்லாம் அந்த பிரிண்டிங் அவர் பண்ணி கொடுக்காம அந்த இது ரைட். எம்ஜிஆர் சாக ஜெயலலிதா செய்த யாகம் ஒரே நாள் 105 வழக்கு. எம்ஜிஆர் இறந்த நாள் சமாதி நாங்கள் நம்மளும் வில்லங்க சும்மா இல்லை. அந்த நாள் எம்ஜிஆர் சாக ஜெயலலிதா செய்த யாகம்னு போட்டோம். 105 வழக்கு அல்லாடுது அப்படியே. ஏன்னா நான் தலைமறைவாக போகணுன்னா எதிர 4 பக்கமும் எம்ஜிஆருக்காக காரில் வந்துட்டுருக்காங்க. என்ன, நான் மறைஞ்சி போகணும், இந்த மீசையை வச்சு மறைச்சி போகணும். நான் ஏறின காரு சைடில் கண்ணாடியில் கருப்பு பிலிம் ஓட்டாத கண்ணாடி படுத்தே கடந்து போனேன். இவங்க பார்த்துட்டாலும் போச்சுல, போகிற போக்கில் பொலி போட்டு போவாங்கல்ல, அப்படி போயிடுவாங்கன்ட்டு. அந்த நேரம் நான் வெளியேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஒரு தலைமுறைவாக இருந்து கலைஞர் தான் ஃபோன் பண்ணேன். இங்கே வந்து அடிச்சுட்டு போங்கன்னார். நக்கீரனில் அப்பையும் 3.25 லட்சம் காப்பி அவங்க தான் அடித்து கொடுத்தாங்க. அவர் தான் பாதுகாப்பாக இருந்து அடித்து கொடுத்தார்.
பல வகையில் நமக்கு வந்து ரொம்ப அது இந்த வீரப்பன் தூது அதெல்லாம் பின்னாடி அது வந்து இதனால் இவன் முடிக்கு வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடலும்பாங்கல்ல, அதில் தெளிவாக இருப்பார். கோபால் என்ன சொல்லுதோ செய்யுங்கன்றார். யார்கிட்ட? சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அவங்க எவ்வளோ கோபப்படுவாங்க. வேணுகோபால்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அந்த வக்கீல் ஒருத்தர் சமூக சேவை அப்படின்லாம் இருப்பார். அவர் நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்து ப்ரெஸ் ஒரு மீட்டு கொடுத்தாரு. அண்ணன் போயிட்டு வந்து இந்த ராஜ்குமார் எபிசோட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேணுகோபால் நான் போகிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நக்கீரன் கோபால் போயிட்டு வந்துட்டுருக்காரு, ஒன்றும் முடியல, வேணுகோபால் போகிறேன்னு சொல்கிறாரு. பெருமாள்லாம் பெத்த பெருமாள் ஆகிட முடியுமா? அதில் அந்த ஒரு பதிலில் நம்ம மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்க தெரியுமா? புரியுதா? அந்த அந்த ஒரு வார்த்தை நம்ம வந்து அதாவது இதை விட 1000 மடங்கு அவார்டு கூட கிடைச்சாலும் சந்தோஷப்பட மாட்டோம். அப்படி அது அந்த வேணுகோபாலுங்கிறவங்க கர்நாடகாரர். கர்நாடகாவில் என்னென்னா நம்ம எல்லாமே தமிழ்நாட்டுக்காரனே டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பத்திரிக்காரன் தான் போகிறான், கடத்துறவன் தமிழ்காரன். அப்போ இவங்களே டிபெண்ட் பண்ணுறோமே, ஏன் நம்மால் ஒரு ஆள் போகக்கூடாதா அப்படின்னு அவங்களா ஒருத்தர் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பேப்பர்லாம் வந்துருச்சு. அந்த கேள்வியே கேட்டாங்க. அப்போ நன்றிண்ணா. மகிழ்ச்சி தம்பி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.